ஹே ஆர்பீஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ணா நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபன்னான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது வந்து OT7FF. நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த தம்ப்நெயிலில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் இந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஒரு நாள் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க. அண்ட் அவங்க வந்து இன்றைக்கி நடந்த ஷூட்ஸு அண்ட் டான்ஸ் ப்ராக்டிஸு இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. நம்ம டேங் தான் வந்து எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து ஆர்மி சார்பாக ஜிம்மினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. ஜிம்மினும் வந்து அதை வாங்கி பார்த்து பிரித்தா அதில் ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்குது. அது என்னென்னு தெரில. ஸோ நம்ஜூன் வந்து பார்க்குறாரு, இந்த பாட்டில் டேய் ஏதாவது இருக்க போகுதுடா, குடிக்காத, நமக்கு பிரச்சனையாகிட போகுது, வேண்டாம் அப்படின்னு நம்ஜூன் சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்காது ஹயாங், ஜிம்மின் தான் சொல்கிறாரு. ஆர்மிஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து நான் வந்து ஏற்றுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, அப்போவே வந்து லைவ் போகிறாரு. நம்ம லைவில் போய் இந்த மாதிரி ஆர்மிஸ் எனக்காக இது கொடுத்துருந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது வந்து யார் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் சொன்னால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அங்கேயே தானே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜிம்மின் கூட லைவில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக ஆர்மிஸ்கிட்டையும் பேசிட்டு அதில் வந்து கமெண்ட்ஸ் வருது. என்னென்னா வந்து அந்த பாட்டிலில் இருக்கிறத குடிக்காதீங்க, சிலர் குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு தெரியாது, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் ஜிம்மின்லாம் வந்து அதை வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்மிஸ் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி நான் வந்து குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த லைவ்லேயே அவர் எடுத்து வந்து அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. பட் ஆனால் அதில் இது இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஜிம்மின் படிச்சிருக்க மாட்டார். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத லேட்டராக பார்த்துக்கலாம். ஜிம்மினும் குடிச்சிட்டாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் ஆர்மிஸும் வந்து சில ஆர்மிஸ்லாம் வந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுலலாம் சிலர் வந்து ஷாக்கான எமோஜி மாதிரிலாம் சென்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் தான் பேசுகிறது, எனக்கு எதுவுமே ஆகலை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், பயப்படாதீங்க ஆர்மிஸ், இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லைவெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே போய் படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே வந்து அவங்கவுங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்து கீழே ஒருத்தராக வராங்க. ஜின் ஆஸ் யூஷுவல் குக் பண்ண போயிடுறாரு. அதுக்கு நம்ம ஜேஹோப் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா டைனிங்க்கும் வந்து எல்லாம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டா வந்து ஜிம்மின் மட்டும் அங்கே இல்லை. டேய்ட்டாங்க போய் ஜிம்மினை கூப்பிட்டு வாடா, நீங்கள் தான் சோல்மேட் ஆச்சு, போய் உன் சோல்மேட்டை கூப்பிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட நம்ம ஜின் சொல்கிறாரு. ஜின்னும் சரி டேங்கு வந்து எந்திரிச்சு போய் பார்த்தா அங்கே ஜின்னை காணோம். சாரி ஐயோ மாற்றி சொல்கிறேன், சாரி ஜிம்மினை காணோம். டேங்கும் வந்து சொல்கிற இந்த மாதிரி ஜிம்மினை காணோம், எங்கே போனோம்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அவன் ஏதோ சீக்கிரமாக கம்பெனிக்கு ஏதோ போயிருப்பான், நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு வாய்ஸு கேட்குது, ஒரு குழந்த வாய்ஸு கேட்குது. என்னடா இது குழந்த வாய்ஸு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப திரும்பி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அந்த சவுண்டு எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் அங்கே இருக்குது. ஜிம்மின் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தான் வந்து அங்கே இருக்குது. மெம்பர்ஸ்க்கு ஒரு நிமிஷம் புரியல, யாரோட இந்த குழந்தை, எங்கே இருந்துடா வந்துச்சு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோட குழந்தைடா இது, எங்கே இருந்துடா வந்துச்சு, யாரோ கூப்பிட்டு வந்தீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஷூகா தான் கேட்குறாரு. இந்த குழந்தையெல்லாம் வச்சு நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது, யார் கூப்பிட்டு வந்தீங்களோ கொண்டு போய் அங்கேயே விட்டு வந்துருங்க, நமக்கு டைம் ஆகிட்டுருக்கு, நம்ம கிளம்பணும் அப்படின்னு ஷூகா சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அங்கே எப்படி இந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த குழந்தைய பார்க்க நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரிலே இருக்கு ஹயாங், டெய்லி நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பேசுகிறாரு. அப்போ தான் வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, ஆமாடா இந்த குழந்தை பார்க்குறதுக்கு
நம்ம ஜிம்மின் மாதிரி இருக்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்கே எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இது குழந்தையா இருக்குது, என்னடா நடக்குதுங்க, போன தடவை தான் இவன் குழந்தையா ஆனால் இப்போ இவன் குழந்தையா, ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ்க்கு ஷாக்கு, கன்ஃபியூஷன், எதனால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜிமின், அந்த பேபி ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஷூகாவை பார்த்ததுமே ஷூகாவோட ஓடி வந்து ஷூகாவோட லெக்ஸை ஹக் பண்ணிட்டு அப்பா தூக்கு 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 அப்பா அப்படிங்கிறாரு. ஷூகாக்கா ஷாக்கு, எது அப்பா வாடே கோழி குஞ்சு போட அந்த பக்கம், ஆனாலும் அப்பா கிடையாது, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை துரத்தி விட்டுறாரு. உடனே ஜிமினா அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படி கத்தி கத்தி அலறாரு, டி அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து தூக்கி கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் டேங்கு எவ்வளோ வந்து இது பண்ணாலும் வந்து ஜிமின் அலறதை நிறுத்தவே இல்லை பேபி ஜிமின்னு. வேறு வழி இல்லாமல் ஷூகா கிட்ட வந்து ஷூகா நல்லா ஜின்னிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஷூகா ஜிமினை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. சரி அழாது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து நம்ம பேபி ஜிமின் ஷூகாவை வந்து விடவே இல்லை, அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டாரு. ஷூகாவுக்கு எரிச்சல் ஆகுது. என்னதான் வந்து வெளியில் அவ்வளோ வந்து பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாலும் வந்து ஷூகாவுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி க்யூட்டான பேபி ஜிமினை வந்து பார்த்துக்கிறது கொஞ்சறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து இங்கேயே இருந்துக்கலாம், நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்றது லேட்டராக பார்த்துக்கலாம், இன்றைக்கி வந்து நம்ம ஜிமினை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்படி தான் ஃபியூ ஹவர்ஸும் போகுது. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஷூகாவையும் நம்ஜுனையும் வந்து அர்ஜென்ட்டாக வர சொல்லிடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. பட் ஆனால் நம்ம ஜிமினி விடவே மாட்டார், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்து ஷூகா கூடயே வந்து வந்துடுவார். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, இவனை நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா நம்ஜுன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜேஹோப்பியும் ஜங்குகையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூடவே இருந்தாலும் அவங்க 2 பேரை வந்து இவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜேபியும் ஜங்குகையும் நம்ஜுனும் ஷூகாவும் வந்து ஷூகாவோட ஸ்டூடியோவில் தான் இருப்பாங்க. ஸோ மியூசிக்கெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஜிமினா பேபி ஜிமின்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஷூகாவை, மியூசிக்கே பண்ண விடாமல். ஷூகாவுக்கு செம்ம காண்டாகுது, அவனை எங்கேயாவது கூப்பிட்டு போங்கடா, என்ன ரொம்ப தொல்லை பண்ணுறான்டா, எதையாவது கூப்பிட்டு போய் கொடுங்கடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா கத்துறாரு. ஜிமினுக்கு வந்து அழுகியாக வருது ஷூகா இப்படி கத்துனதும். ஐயோ போச்சே, நேரமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவும் வந்து பேபி ஜிமினை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு பேபி ஜிமினை. பேபி ஜிமின் வந்து அந்த பப்பி சைடு தான் ஷூகாவை பார்க்குறாரு. ஷூகாக்கா ஐயோ இப்படி எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு அப்படியே மெல்ட் ஆகுது, லைட்டாக ஸ்மைலும் வருது. அப்பா ஷிக்கிதுப்பா அப்படிங்கிறாரு. சரி இந்த பாரு, அந்த அங்கிள் இருக்கார்ல, அந்த அங்கிள் வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கி கொடுப்பாரு, நீ அவங்க கூட போய் சாப்பிடுவியா, சரியா, நீ குட் பாய் தானே அப்படின்னு அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாரு. மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஷூகாயாங்க இது அவரா இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்கடா பார்க்குறீங்க, டே ஜங்கோ கூப்பிட்டு போட இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரி ஜேஹோப்பும் ஜங்குக்கும் வந்து நம்ம பேபி ஜிமினாவை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அங்கேருந்து. சோபா கொஞ்சம் நேரம் என்ன ஃப்ரீயாக விட்டாண்டான்னு சொல்லிட்டு நம்ஜனும் ஷூகாவும் அவங்க மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஜேஹோப்பு பேபி ஜிமின்னு ஜங்குக்கு 3 பேரையும் பார்க்கலாம். அவங்க வந்து கேஃபிடீரியாவுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் சரி பேபி ஜிமினுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பேபி ஜிமின் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் சவுண்டெல்லாம் வருது, அந்த மாதிரின்றது கேட்குறதுனால அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. மெம்பர்ஸும் வந்து ஜேஹோப்பும் ஜங்குக்கும் வந்து சரி இவனுக்கு பேபின்றதால எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பேபி ஜின்னு எங்கே போகிறாரா, ஜிமின் எங்கே போகிறாரு அப்படின்னா நம்ம டெக்ஸ்டோட ரூமுக்கு தான் போகிறாரு. கதவை திறந்துட்டு அங்கே போனால் அங்கே வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க.
அவரும் அங்கே போகிறாரு. அங்கே போய் நின்று பார்த்துட்டு அங்கே டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவரும் வந்து க்யூட்டாக ஒரு பேபி அந்த பேபி லெக்ஸ் ஹேண்ட்ஸை வச்சுட்டு அவரும் ஒரு மாதிரி க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. மெம்பர்ஸ் வந்து 4 பேருமே டெக்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்னடா இது கண்ணாடியில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பேபி வந்து டான்ஸ் ஆடிருக்க தெரியுது. உடனே மெம்பர்ஸ் வந்து நம்ம யோஞ்சன் சாங்கை நிறுத்திட்டு 4 பேருமே அந்த குழந்தைகிட்ட சாரி 5 பேர் 4 பேருன்னு சொல்லிட்டு சாரி 5 பேருமே வந்து அந்த குழந்தைய பக்கத்தில் போய் அந்த குழந்தையோட லெவலுக்கு வந்து உட்காடுறாங்க. யார் பாப்பா நீ இங்கே எப்படி வந்த, யார் கூட வந்த, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. டெக்ஸ்ட்டை சுற்றி சுற்றி பார்க்குது. பேபி ஜிமின் பார்க்குறாரு. நீங்கள்லாம் யார், என்ன பண்ணுறீங்க நீங்கள், எனக்கும் டான்ஸ் ஆடணும், எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு அந்த க்யூட் பேபி வாய்ஸில் பேசுகிறாங்களா. ஜிமின்னு டெக்ஸ்ட் அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ பப்ளியாக அந்த குழந்தை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாரும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினும் வந்து சிரிக்கிறது, மெம்பர்ஸோட சீக்ஸை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. சரி நம்ம இதையே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து டிசைட் பண்ணிட்டு கீழே திரும்பி பார்த்தா ஜிமின் நீ இதை வந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பேபி ஜிமினை காணோம். டேய் ஜிமினாவை காணோண்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு உலுக்கிக்கிட்டே சொல்கிறாரு. ஐயோ ஹயாங் வாங்க ஹயாங் தேடுவோம், போச்சு அது ஒரு குழந்தையாச்சு, ஹயாங் வாங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க 2 பேரும். அப்படி ஒரு அரை மணி நேரமாக ஆயிடுச்சு. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. அப்புறம் சிசிடிவி செக் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ரூமில் வந்து நம்ம பேபி ஜிமின் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அங்கே போகிறாங்க. அங்கே போனால் மெம்பர்ஸ் கூட நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நம்ம ஜிமின் இருக்கார், பேபி ஜிமின்னு. அங்கே தான் போகிறாங்க. டெக்ஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி பேபி கூட விளையாட்டுருக்காங்களா. ஸோ அவங்க ஜேஓப்பும் ஜங்குக்கும் வந்து நாங்கள் வந்து பேபியை எடுத்துகிட்டு போகிறோம், எங்கள் பேபி தான், நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டுக்கிட்ட நம்ம ஜேப் சொல்லிட்டு இருக்காரு. ஹயாங் வந்து இது யாரோட பேபி ஹயாங், பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நமக்கு பழக்கப்பட்ட மாதிரியான ஃபேஸாகவே இருக்கே ஹயாங், யாரோட இது ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து ஜிமினோட கசின்னு அவ்வளோதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. மெம்பர்ஸும் வந்து டெக்ஸ்ட்டும் வந்து சரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க அந்த பேபி கூட டான்ஸ் ஆடுற மாதிரி. அந்த வீடியோஸையும் வந்து எடுத்திருப்பாங்க. பேபி க்யூட்டாக அவங்களோட சாங்குக்கு டான்ஸ் ஆடுறது, அந்த குழந்தை கூட விளையாடுறது, பிக்குன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் வந்து ஜிமினாவை வந்து பூஜாக்கு கூப்பிட்டு போயிட்டு கேஃப்டேரியாவில் உட்காந்து அவனுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பேபி ஜிமினுக்கு தூக்கமும் வந்துருச்சு. மெம்பர்ஸ் வந்து அகெயின் வந்து அவங்களோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போய் பேபி ஜிமினாவை வந்து ஜங்குக்கு அவரோட வந்து லேப்பில் தான் படுக்க வச்சிட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக வந்து பேபி படுத்திகிட்ருக்கு. ஜங்குக்கும் என்ன பண்ணுறாரு, சரி நாம்ளும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை எடுத்து அவரோட செஸ்ட்டு மேலே படுக்க வச்சுட்டு அவரும் வந்து தூங்கிடுறாரு. ஜியோ பார்க்குறாரு, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேபிஸ் கூட வந்து பேபி கூடயும் ஜங்கு கூடயும் சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அவர் வந்து ஸ்டூடியோவுக்கு போய்ட்றாரு. சரி இவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஸ்டூடியோவுக்கு போய்ட்றாரு. அவரும் வந்து சரி நீங்கள என்ன பண்ணுற அவங்க கூட இல்லாமல் அப்படின்னு நம்ம ஜம்ஜுன்னு கேட்குறாரு. அவன் வந்து தூங்குறான், சரி ஜங்குக்கு பார்த்துக்கிறான், அதனால தான் சரி நான் வந்து வந்தேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வந்து மியூசிக்கை இது பண்ணுறதை பார்த்துட்ருக்காங்க. இதில் ஜங்குக்கு நல்லா தூங்கி இருந்திருப்பார். ஆனால் நம்ம ஜிமினா என்ன பண்ணியிருப்பார், 1 மணி நேரத்தில் தூங்கிட்டு உடனே எந்திரிச்சிருந்துருப்பார். எந்திரிச்சிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு, எழுப்புறாரு. ஜங்குக்கு எந்திரிக்கவே இல்லை, நல்லா டீப்பான தூக்கம். பேபி ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டார். வெளியில் சுற்றிட்டு இருக்காரு. அங்கே பார்க்குறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இது இந்த இடத்துல எப்படி ஒரு பேபி வந்துச்சு, யாரோட பேபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேபியை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து பேபி ஜிமின் ஓடுறாரு. அங்கே இருக்கிறவங்கள வந்து பின்னாடியே ஓடுறாங்க. அதை பார்த்து பயந்துட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு ஜிமின்னு.
ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு, கத்திக்கிட்டே ஓடுறாரு. அங்கே வந்து மியூசிக் ஓடுறதுனால நம்ம 3 பேர்த்துக்கு அவங்க 3 பேர்த்துக்கு கேட்கல. ஜேஓப்பு ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஜேஓப்பு சுகா நம்ஜூன் இவங்க 3 பேருமே ஸ்டூடியோவில் இருக்கிறதுனால அங்கே மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கேட்கல. ஜிமின் ஓடுறாரு கத்திக்கிட்டே, ஸ்டாஃப்ஸும் பின்னாடியே ஓடுறாங்க. போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஸ்டாஃப்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பாதி நாளே போயிடுச்சு. இப்படியே தான் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸு அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜிமினை தேடுறது, கண்டுபிடிச்ச உடனே வந்து ஜிமின் அங்கேருந்து ஓடிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாக்கு அவ்வளோ வந்து ஒரு என்ஜாயாக இருக்குது. அவரெல்லாம் வந்து துரத்துறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஓப்பு ஷூகா நம்ஜூன் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நிறைய சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம மியூசிக் நிறுத்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் தெரியுது அது வெளியில இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் கதவை திறந்து பார்த்தா பேபி ஜிமின் வந்து ஓடி வந்துட்டுருக்காரு. பின்னாடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டுருக்காங்க. ஜிமினும் வந்து ஷூகாவை பார்த்துட்டாரு. அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம ஷூகோட லெக்ஸை. ஷூகாவும் வந்து பேபி ஜிமினை தூக்கிட்டு, ஏன்டா இப்படி ஓடுற, கால் வலிக்காதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்த ஸ்டாஃப்ஸுக்கா எல்லாத்துக்கும் ஷாக். என்ன இந்த குழந்தை ஷூகாவை அப்பான்னு சொல்லுது, அப்போ ஷூகாவோட குழந்தையா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அவரும் வந்து ஷூகாவும் வந்து ஸ்டாஃப்ஸை யாரையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு பேபி ஜிமினாவை தூக்கிட்டு உள்ளார போயிட்டாரு. மெம்பர்ஸ் அதாவது மீதி இருக்கிற நம்ம ஜியப்பு நம்ஜூன் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஷூகாலாம் அப்பா இல்லை, ஜஸ்ட்டு வந்து அது ஷூகாவோட சிஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி கதை கட்டி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க எல்லாரும். ஷூகாவோட மடியில் தான் வந்து நம்ம ஜிமின் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார்ல மியூசிக்கு, அது வந்து அந்த பட்டனை வந்து நம்ம ஜிமின் தட்டி விட்டுறாரு. அது பாட்டுக்கு ப்ளே ஆகுது. ஜிமினும் அதை வந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, கிளாப் தட்டுறாரு, ஆடுறாரு. ஷூகாக்கா அவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு நம்ம பேபி ஜிமின் இப்படி பண்ணுறது. நான் வந்து அப்படியே வந்து அதுவும் முடிஞ்சு போயிடுது. அங்கே எல்லாம் மெம்பர்ஸ் கூட தானே இருக்கார் நம்ம ஜிமின். ஸோ அவங்க 3 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கா அவர் ஒரு 4 மணி நேரத்தை கழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா பேபி ஜிமினை காணும். ஐயோ குழந்தைய காணுமே, போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி டெக்ஸ்ட் கொடுத்து இருப்பாங்களா சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, வேற எங்கேயாவது போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சுற்றி 1 மணி நேரமாக தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே கிடைக்கல. போச்சு ஹயாங்ஸ் நல்லா என்னை வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஷூகாவோட ஸ்டூடியோக்குள்ளார தான் வராங்க. பட் அங்கே பார்த்தா அங்கே மெம்பர்ஸும் இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு இது தெரியவே தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜங்குக்கு வந்து ஐயோ என்ன ஹயாங்கும் காணும், போச்சு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஜிமினை காணும்னு தெரிஞ்சிருந்துருக்கும், கண்டிப்பாக என்ன ஆக போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சோகமாக வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் கண்டிப்பாக ஹயாங்ஸ் கிட்ட அதை சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப சேடாக வீட்டுக்கு வராரு. பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தா வீடே ரணங்காலமாக இருக்குது. ஏன்னா பேபி ஜிமினா வந்து அந்தளவுக்கு எல்லாத்தையுமே வந்து சேதாரம் பண்ணி வச்சுருப்பாரு. மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவர் பின்னாடி தான் ஓடுறாங்க. கடைசியாக வந்து ஜங்குக் தான் வந்து ஜிமினை தூக்குவார். டே என்னடா பண்ணி வச்சிருக்கிற வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவார். ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்த்தோன்னா அவ்வளோ க்யூட்டாக சிரிப்பார். இந்த சிரிச்சு மலப்புறா வேலைலாம் வேண்டாம், என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோப்பா டே முடியலடா, எங்கே இருந்துறாண்டா இவனுக்கு இவ்வளோ எனர்ஜி வருது சோபா அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் டயர்டாக சோஃபாவில் உட்காடுறாங்க. என்னாச்சு ஹயாங், என்ன இது வீடே 2ஆக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவன் பண்ண வேலை தான்டா, ஐயோ முடியலடா எங்களால் ஓட வச்சுட்டே இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டே அவனை பார்த்து கூட கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஜிமினியே வந்து க்ளீன் பண்ண வைக்கிறாரு. ஜிமினியே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து க்ளீன் பண்ண வைக்கிறாரு. ஜிமினுக்கா அவர் பவுட் பண்ணிட்டே தான் வந்து க்ளீன் பண்ணுறாரு. கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறாரு.
ஏன்னா அப்படியே வந்து மெம்பர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவரும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஓரளவுக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அதே நைட் டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து குக் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. நம்ம ஷூகா கூட தான் ஜிமின் தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஷூகா எந்திரிச்சு பார்க்குறாரு, பேபி ஜிமினை காணோம். டே எங்கடா போனான்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி அடிச்சுட்டு வெளியில் வந்தால் மெம்பர்ஸ்கிட்டையும் வந்து அங்கே தான் இருப்பாங்க. டே ஜிமினாவை காணோம்டா, தேடுங்கடா எங்கே போனான்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி மிஸ் ஜிம்மிக்கு செம்ம காண்டாயிடுச்சுடே, எங்கடா போனா அவன், தேடி தொலைங்கடா, பெரிய அக்க போரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜிம்மின்னு டேபிள் கடியில் உக்காந்துட்டு ஜாமை சாப்பிட்டுட்டு இருக்காரு. டேய் இங்கே என்னடா பண்ணுற, வெளில வாடா, அதுவும் இவ்வளோ பெரிய ஜாம் பாட்டில் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, அவ்வளோ என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா வந்து அந்த பாட்டிலையும் பிடுங்கிட்டு ஜிமினை வெளியே எடுக்கிறாரு. அப்போ குட்டு 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 எனக்கு ஜாமு வேணும் குடு. டேய் அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா, இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும், அப்பா சொல்கிறான்ல, அப்பா சொன்னால் கேட்கணும், நீ குட் பாய் தானே அப்படின்ட்டு வந்து ஷூகாவும் வந்து பேபி ஜிமின் கிட்ட பேசுகிறாரு. அண்ட் ஷூகாவும் வந்து பேபி ஜிமினை எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்டி அவருக்கு வந்து பெருசாக இருக்கிற அவரோட டிஷர்ட்டெல்லாம் வந்து போட்டு விடுறாரு, வேறு ட்ரெஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இவன் எப்போ தாண்டா நார்மலாவான். அவங்களுக்கு மெம்பர்ஸ்லாம் வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என் பேபி ஜிமினா அங்கே வந்து விளையாடிட்டு இருக்கா. டேய் இவன் எப்போ தாண்டா நார்மலாவான், பெரிய பிரச்சனையாக இருக்குதுடா, என்னடா பண்ணுறது, இவன் எதனால் இப்படி ஆனானே நமக்கு தெரியலையேடா, என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியலையேடா, நம்ம இப்போ பேங்க் பிடிக்கிட்ட சொல்லியே ஆகணுமேடா, இவனுக்கு வேற இப்போது ஷூட் இருக்கேடா, என்னடா பண்ணுறது, பேபி ஜிம்மினை இப்படி நம்ம நார்மல் ஆக்காமல் எப்படிடா அவனை ஷூட்டுக்கெலாம் கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பேங்க் பிடிக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை, நம்ம பேங்க் கிட்ட சொல்லிடுவோம், பிடிக்கிட்ட வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேங்க் பிடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜிம்மின் வந்து குழந்தையாயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஷாக்கடே, ப்ராங்க் பண்ணுறீங்களாடா லைவ் போடுறதுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா, கையில் மட்டும் மாட்டிங்கன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பிடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இல்லை பிடி, நிச்சயமாக தான் சொல்கிறோம், ஜிம்மின் வந்து பேபி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் வருது, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட வாய்ஸ் கேட்குது. பேங்க் பிடிக்கு ஜிம்மினோட வாய்ஸ் கேட்டோன்னே, என்னடா அவன் குழந்தையாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ அவன் பேசிக்கிட்டு இருக்கான், இந்த பாருங்க ஆல்ரெடி எனக்கு செம்ம வேலை இருக்குது, இந்த மாதிரி தேவையில்லாமல் பற்றி என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, வேங்கடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. டேய் நீ எங்கடா போன, நீ எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெம்பர்ஸும் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. ஓ என்ன ஹயான், நான் தான் வந்து சொல்லிட்டு தானே போனேன், நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வெளில இருப்பேன், வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, என்னோடய ஃபேமிலி என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. எது ஏங்கிட்டியா, எப்படா சொன்னேன் ஹயாங், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பி தானே சொல்லிட்டு போனேன் ஹயாங், இப்போ இப்படி சொல்கிறீங்க எது அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஷூகாவை பார்க்குறாங்க. ஐயோ என்கிட்ட சொல்லிட்டு போனானாப்போ எனக்கு ஞாபகமே இல்லையே, ஐயோ என்னது, அட ஆமால நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. டேய் நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ சொன்னால் எனக்கு எப்படிடா ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜிம்மின் வந்து அவரோட அந்த குழந்தை வந்து யாருன்னு நம்ம ஜிம்மினோட கசினே தான். ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸோட தங்கச்சி அந்த மாதிரி அவங்க பொண்ணு தான், அது பார்க்குறது கொஞ்சம் ஜிமின் மாதிரியே தான் இருந்திருக்கும். ஸோ வந்து அவங்க கசனும் வந்து டே இந்த குழந்தை எப்படிடா இங்கே வந்துச்சு, நீ தான்டா குழந்தைய மாட்டோன்னு சொல்லிட்டு நாங்களாம் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோன்னு தெரியுமா, என்ன ஹயாங் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ஜன் ஹயாங், இதெல்லாம் வந்து உங்களுக்கே ஓவராக இல்லையா, நான் எப்படி ஹயாங் குழந்தைய மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கசனும் வந்து வெளில நின்றுட்டு இருக்காங்க பேபியை வாங்கிட்டு போக. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட பேபியை கொண்டு போய் கொடுத்துட்டு அகெயின் வந்துடுறாங்க. அண்ட் இதுதான் இந்த ஒன் ஷோட்டோட ஸ்டோரி. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.